வணக்கம். சிதைக்க உணவே மருந்து மருந்தே உணவு. இந்த மழை காலத்தில் முசுமுசுக்கை எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். முசுமுசுக்கை இலை அது வந்து நிறைய கிராமப்புறங்கள்லேயும் கிடைக்கும். முசுமுசுக்கை இலை கிடச்சிது அப்படின்னா கீரைக்காரங்ககிட்ட சொல்லி நீங்கள் நம்ம வாங்கிக்கலாம். இல்லை வீட்டிலே ஒரு தொட்டியில் வளர்த்து வைக்கலாம். ஏன்னா இந்த முசுமுசுக்கை கீரை வந்து கலவை கீரையோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல மூச்சு சுவாசம் சீராக இருக்கும். இருமல் வந்து இரைப்பு இருமல்னு சொல்லுவாங்க. லங் இன்ஃபெக்ஷன் ஆகி இருமல் வந்துட்டே இருந்தால் தொடர்ந்து அது வந்து இருமல் நிற்கவே நிற்காது. இது ரெண்டுத்துக்கும் ரொம்ப நல்லதாக அமையும். வேறு எதுக்கெல்லாம் முசுமுசுக்கையை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். முசுமுசுக்கை வந்து இலை பொடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம், இல்லைனா வாங்கிட்டோம் அப்படின்னா அதோட சேர்த்து கண்டங்கத்திரி இலை பொடியும் சேர்த்து திப்பிலியும் சேர்த்துட்டு தேனில் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா இரைப்பெருமல்னு சொல்கிற லங் இன்ஃபெக்ஷன் ஆனால் வர இருமல் வந்து முழுவதுமாக குணமடையும். அதேமாதிரி முசுமுசுக்கை வேர், ஆடாத்தொடை வேர், அப்புறம் இதை வந்து கிராம்போட சேர்த்து வெற்றிலையோட மெல்லணும். இது மென்று சாப்பிடும் போது குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் சாப்பிட்டுட்டே வரும்போது நல்ல சுவாசம் வந்து சீரடையும். அதுக்கப்புறம் இதே வந்து கஷாயமாக ஆக்கி குடித்தோம் அப்படின்னா ஆடாத்தோட வேரும் சரி, முசுமுசுக்கை வேறு வெற்றிலையோட சேர்த்து கிராம்பும் சேர்த்து கஷாயமாக ஆக்கி குடித்தோம் அப்படின்னா நல்ல கபமும் பித்தத்தால் வர நோயும் உடனே குணமாகும். இந்த முசுமுசுக்கை இலை, கற்பூரவள்ளி இலை, சின்ன வெங்காயம், சீரகம் இதெல்லாம் சேர்த்து ஒரு துவையல் மாதிரி அரைச்சி சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்பு நல்லா பலப்படும். அதேமாதிரி முசுமுசுக்கை சாரை வந்து நல்லெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சிட்டு நம்ம இந்த மழை காலத்தில் குளிர்காலத்துலையும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். ஏன்னா ஆயில் பாத் வந்து ஒரு சிலருக்கு நல்லெண்ணெய் வந்து தேய்ச்சி குளிக்கும் போது சளி பிடிக்குது அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி அவங்க சளி பிடிக்கணும் அப்படின்னு நினச்சா ஒன்று நல்லெண்ணெயோட முசுமுசுக்கை இலை சாரோட கொதிக்க, அதாவது கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிட்டு அந்த சாரோட கலந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா அது அவங்களுக்கு சளி பிடிக்காது. அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயில் வந்து மிளகு ஒரு 2 மிளகு தட்டி போட்டு ஒரு பூண்டு பல்லு தோலோட தட்டி போட்டு மஞ்சள் சிறிது போட்டு விதவிதப்பான நல்லெண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும் இந்த இதுக்கு. அதே மாதிரி முசுமுசுக்கையை வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பொடியெல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவங்களுக்கு முசுமுசுக்கை சேர்க்கணும், சளி பிடிச்சிருக்கு, நிறையா இருமல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து முசுமுசுக்கை இலையை வந்து அரைச்சி தோசை மாவில் கலந்து அவங்க சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை துவையில் அரைச்சி சாப்பிட்லாம். இல்லைன்னா அடை செய்யும் போது முசுமுசுக்கை இலையை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அடை செய்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இப்படி முசுமுசுக்கையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இது தனியாக மருந்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அடிக்கடி இருமலாக இருக்குது, சுவாச பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க மருந்தாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை முசுமுசுக்கை கீரையை ஒரு கைப்பிடி அளவு மற்ற கீரையோட சேர்த்து சமைச்சாலும் தொடர்ந்து ஒரு ப்ரிவென்ஷன் மெடிசன் மாதிரி நமக்கு அடிக்கடி இருமலும் வராது, சுவாச பிரச்சனையும் வராது. அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆரோக்கியமாய் வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சாலும் சரி தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எந்த நோயாக இருந்தாலும் சித்தா கேரை அணுகலாம்.